வணக்கம், வெல்கம் டு Thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸ். குழந்தைங்க ஆசையாக நூடுல்ஸ் செஞ்சுதாங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த சப்பாத்தி நூடுல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால. அதே மாதிரி நூடுல்ஸை விட இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வாங்க இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 5 மீடியம் சைஸ் சப்பாத்தி எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மெத்தடில் செஞ்ச சப்பாத்தி தான் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சே வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சே வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நூடுல்ஸ் மாதிரியே வந்து சப்பாத்தியை வெட்டியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை செய்கிற மாதிரியே நம்ம நார்மல் ஹாக்கா நூடுல்ஸ்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த சப்பாத்தியையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன், கடாய், ஓக் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு அதை வதக்கிக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த ஒயிட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட், குடமிளகா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நீள நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் பேபிகார்ன், இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வதக்கிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து காயில் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்க்குறனால வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாமே வந்து அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து காரமாக வேணும்னா இன்னும் கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸை வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் கூட பண்ணலாங்க. நைட் வந்து சப்பாத்தி பண்ணுறீங்க, மீதி ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸாக பண்ணி கூட உங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே சப்பாத்தி குருமா அந்த மாதிரியே செஞ்சிட்ருக்காம அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்குமே போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செய்யலாம். அப்புறம் வந்து சப்பாத்தி ரோல் ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன், அந்த மாதிரி செய்யலாம். கொத்து சப்பாத்தி செஞ்சு சர்வ் பண்ணலாம். எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வந்து வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி அது இல்லை, அதனால வந்து நான் சாதா வெங்காயத்தவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.